श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச சூதுர்தர்ஷமிதம் ரூபம் திருஷ்டவானசி யுன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 52வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் அவரோட மனம் குளிர்ந்து எப்படி அவரோட மனதில் இருந்த அந்த பாரத்தை இறக்கி வைத்தது போல அந்த விஸ்வரூபத்தை அந்த விராட் ரூபத்தினால தாக்கத்திலிருந்து மீண்டு வந்து கைகளை கூப்பி கொண்டு கரங்களை கூப்பி நமஸ்கரித்து கிருஷ்ணா உனக்கு நன்றி என்று சொன்னாரோ, அதை கேட்ட உடனே சந்தோஷமாறாராம், பூரிப்படைகிறார் அந்த பகவான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்ற விஷயம் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா நீ இப்போ கண்ட ஸ்வரூபம் சாதாரண ரூபம் அல்ல, நீ இப்போ பார்த்த விஷயமானது எல்லாருக்கும் காண கிடைப்பதான விஷயம் கிடையாது, அப்படி காண்பதற்கு அரியதான ஒரு காட்சியை நீ கண்டுள்ளாய். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், அப்பேற்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு என்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று புரிந்து கொள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ண பரமாத்மா. இப்படி சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சொல்ற விஷயங்கள், இந்த ரூபத்தின் மகிமைகளை சொல்றார். இப்போ இந்த ரூபத்தை நீ கண்டது உன்னுடைய பாக்கியம் என்று சொன்னார். இப்போ அந்த ரூபத்தோட மகிமைகளை சொல்லிட்டே வரும்போது அந்த ரூபத்தை காண்பது, அந்த ரூபம் நம்மளுக்கு கிடைப்பது, அந்த தர்ஷனம், அந்த ஒரு காட்சி நமக்கு கிடைப்பது எவ்வளவு அரியது என்று உணர்த்துகிறார் கிருஷ்ணர். அப்படி சொல்லும்போது தேவாதி தேவர்களும் பல யுகங்கள் பல காலமாக அவர்கள் தவம் செய்து பலவிதமான வேள்விகளை பல பல யாகங்களை செய்து பூஜைகளை செய்து அத்தனை முறை முயற்சி செய்தாலும் அத்தனை பிரயத்னங்கள் செய்தாலும் அப்பேற்பட்ட தேவாதி தேவர்களுக்கும் இந்த காட்சி கிடைக்காது. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மனதுக்கு இனியவனாக இருக்கும் ஒரு பக்தனுக்கு மட்டுமே இந்த ஒரு காட்சியை, இந்த ஒரு தர்சனத்தை என்னால் தர முடியும். அப்படி தேவாதி தேவர்கள் நாம் இந்த ஒரு காட்சியை காண்பதற்காக, இந்த ஒரு தர்சனத்தை பெறுவதற்காக, இந்த ஒரு விஸ்வரூபத்தை தங்களோட கண்குளிர பார்ப்பதற்காக பல பல யுகங்களுக்கு தவம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவ எல்லாரையுமே விட்டுட்டு உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், நீ அனைத்தையுமே விட்டுட்டு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட அனைத்தையுமே விட்டுட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே உந்துதான் கிருஷ்ணா, நீ எனக்கு குருவாக இருக்க வேண்டும், எனக்கு எது நல்லதோ எது நன்மையோ அதை நீ புகட்ட வேண்டும் என்று நீ பிரார்த்தித்தாய், சரணாகதி செய்த. அப்படி உன்னையே நீ அர்ப்பணித்ததனால்தான் உனக்கு இந்த சுரூபத்தை காண்பித்தனே தவிர இந்த மாதிரி பல பல யுகங்களுக்கு தவம் செய்து வேள்விகளை செய்து இந்த மாதிரி நிறைய நற்செயல்களை செய்து, ஆனால் நற்செயல்கள் செய்தாலும் இதெல்லாம் நான் செய்தேன் என்று பெருமை சொல்லி கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த காட்சி கிடைக்காது. அப்படி ஒரு தூய்மையான மனதோடு முழுமையாக தன்னையே அர்ப்பணித்த ஒரு பக்தனுக்கு மட்டுமே இந்த காட்சி கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். மேலும் அடுத்த பின்வரும் ஸ்லோகங்களிலும் இதை தொடர்ந்து சொல்றார். ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக அவர் சொல்ற விஷயங்கள் 2. நம்ம அர்ஜுனர் எவ்வளோ பாக்கியவானாக, எவ்வளோ பாக்கியசாலியாக இருக்கிறார் என்பதை அர்ஜுனனுக்கு உணர்த்துறார். மற்றொரு விஷயம், இந்த ரூபத்தை எவ்வளோ அரியதான ஒரு ரூபம், இதை காண்பதற்கு எவ்வளோ அரியது என்பதையும் உணர்த்துறார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 52வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.